जय जय सीताराम जय जय राजाराम जय जय सीताराम जय जय राजाराम जय जय सीताराम जय जय ராஜாராம். ஆஞ்சநேயரின் சிறப்பம்சங்கள் என்னன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அனுமன் ராமனுக்கு தூதனாக இருந்தாலும் இவர் சிவனின் அம்சமாக தோன்றியவர். இராமாயணத்தில் ஒவ்வொருவரும் ஒரு வேடம் ஏற்றனர். அதில் மகாவிஷ்ணு ராமனாகவும், மகாலட்சுமி சீதாதேவியாகவும், ஆதிசேஷன் லட்சுமணனாகவும் பாத்திரமேற்றனர். சிவபெருமான் ஆஞ்சநேயராக அவதரித்து சேவை செய்தார். ஆஞ்சநேயரை வழிபட்டால் சிவனையும் பெருமாளையும் சேர்த்து வழிபட்ட புண்ணியம் கிடைக்கும். ஆஞ்சநேயரை நாமத்தால் சேவிப்பதோடு வடமாலை சாத்தி வெற்றிலை மாலை அணிவித்து வெண்ணெய் சாத்தி ஆராதிக்க வேண்டும். இவரது பெருமை இராமாயணத்தில் மட்டுமல்ல பல புராணங்களிலும் உண்டு. இதற்கு முக்கிய காரணம் வைணவத்தில் ராம பக்தனாகவும் சைவத்தில் சிவனின் அம்சமாகவும் இருப்பதுதான் காரணம். எந்த இன்னலையும் எதிர்நோக்கும் அறிவையும் பலத்தையும் தைரியத்தையும் கொடுக்கிறவர் ஆஞ்சநேயர் என்ற நம்பிக்கை நம் மக்களிடையே உண்டு. ஆஞ்சநேயரை வழிபட்டால் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கலாம். எல்லோரையும் கலங்க செய்யும் சனி பகவானையே ஒரு முறை இவர் கலங்க செய்தவர். அத்தகைய சிறப்புடையவர் ஆஞ்சநேயர். சனி தோஷத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் இவரை வழிபடுவது சிறப்பு. பகைவரை அச்சமுற செய்யும் வலிமையும் மேர்மலையை குன்ற செய்யும் உறுதியை மனோதிடமும் உடையவர் ஆஞ்சநேயர். சக்தி வாய்ந்தவர், இணையற்ற ராமபக்தர். அனுமன் பிரம்மச்சாரியத்தை முழுமையாக பின்பற்றுபவர். ஆற்றல், சீலம், அறிவு, பக்தி, வெற்றி, வீரம், புலனடக்கம் என நிகரற்ற தன்மைகளை கொண்டவர் ஆஞ்சநேயர். அனுமனின் விஷ்ணுவின் குணநலங்களும் உண்டு. அனுமன் தனது பக்தர்களுக்கு புத்தி, பலம், புகழ், உறுதி, அஞ்சா நெஞ்சம், ஆரோக்கியம் போன்றவற்றை தருபவர் ஆவார் ஆஞ்சநேயர். அனுமந்தனுக்கு அவ்வளவு வலிமை, சக்தி அனைத்தும் உண்டு. அசோகவனத்தில் தன்னை சந்தித்து ராமபிரான் அங்கு வரப்போகும் செய்தியை அறிவித்தமைக்காக சீதாதேவி அனுமந்தனுக்கு வெற்றிலையால் ஆசீர்வாதம் செய்தார். இதன் காரணமாக அவருக்கு வெற்றிலை உகந்ததாயிற்றாயிற்று. வெற்றிலை மாலை போட்டதுனால அவருக்கு வெற்றிலை மாலை போட்டால் நம் நினைத்தது நிறைவேறும் என்று ஒரு அதிசயம், ஒரு இது. வியாழக்கிழமையில் சனிக்கிழமைகளிலும் சுந்தரகாண்டம் படித்து வெற்றிலையும் வெண்ணெயையும் சாத்தி வழிபட்டால் நலன் உண்டாகும். அஞ்சனாதேவியின் மகன் என்பதால் அனுமனுக்கு ஆஞ்சநேயர் என்ற பெயர் ஏற்பட்டது. ஆஞ்சநேயருக்கு சிறிய திருவடி என்ற சிறப்பு பெயரும் உண்டு. மேலும் ஆஞ்சநேயருக்கு ஒரு நஷ்டி பிரம்மச்சாரி என்று பெயரும் உண்டு. தூத்துக்குடி மாவட்டத்தில் நெல்லை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் தெய்வ செயல்புரம் என்ற ஊரில் ஆஞ்சநேயருக்கு 77 அடி உயரத்தில் பிரம்மாண்ட விஸ்வரூப ஆஞ்சநேயர் சிலை உள்ளது. தமிழ்நாட்டில் ஆஞ்சநேயருக்கு உள்ள உயரமான சிலை இதுதான். தமிழ்நாட்டில் விநாயகர் வழிபாடு எப்படி முக்கியம் சந்திப்புகள் உள்ளதோ அதுபோல வட மாநிலங்களில் ஆஞ்சநேயர் கோயிலில்தான் அதிகமாக உள்ளது. ஜெய ஜெய சீதாராம் ஜெய ஜெய ராஜாராம். ஆஞ்சநேயரே போற்றி, அனுமந்தனே போற்றி, அனுமந்தா போற்றி. நம்மளுடைய நிறைவேறணும், நம்ம நினைக்கிறது நிறைவேறணும்னா அடிவாளிலிருந்து கொணவாள் வரைக்கும் நம்ம பொட்டு வச்சு வணங்க வேண்டும். ஸ்ரீராமா.